சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. ஆதார் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே தற்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனது புதிய மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது 18 வயசுக்கு மேற்பட்ட அனைத்து ஆதார் அட்டைதாரர்களுமே உடனடியா நீங்க பாருங்க. இந்த புதிய மாற்றத்தை அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆதார் அட்டைதாரர்களுக்கு யுஐடிஏன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது ஒரு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆதார் பிவிசி அட்டைக்கான சேவை கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. இது புதுப்பிக்கப்பட்ட கட்டணங்களில் வரிகள் மற்றும் விநியோக கட்டணங்களில் அடங்கும். இதை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஆதார் கார்டு என்பது இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான அடையாள ஆவணமாக மாறியுள்ளது. பள்ளி சேர்க்கையில் முதல் வங்கி கணக்கு தொடங்குவது, அரசு நலத்திட்டங்கள் பெறுவது, மொபைல் சிம் வாங்குவது வரை பல்வேறு தேவைகளுக்கும் ஆதார் எண்ணே முதன்மையாக கேட்கப்படுகிறது. அப்படிப்பட்ட 12 இலக்கங்களை கொண்ட இந்த ஆதார் அட்டையானது எளிதில் எடுத்துச் செல்ல வசதியாக பிவிசி எனப்படும் பிளாஸ்டிக் ஆதார் அட்டையை இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது அறிமுகம் செய்துள்ளது. இந்த பிளாஸ்டிக் ஆதார் அட்டை கிரெடிட் கார்டு அளவில் இருப்பதால் நீட்டித்து பயன்படுத்தக்கூடியதாகவும் எளிதில் கையாளக்கூடியதாகவும் உள்ளது. இந்த பிவிசி ஆதார் அட்டை யுஐடிஏயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மை ஆதார் மொபைல் செயலி மூலம் பொதுமக்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான இதுவரை கட்டணம் அப்படிங்கிறது ரூ. 50 வரை வசூலிக்கப்பட்டுச்சு. ஆனால் தற்போது இந்த கட்டணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிவிசி ஆதார் கார்டுக்கான சேவை கட்டணம் ரூ. 75 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த புதிய கட்டணத்தில் வரி மற்றும் டெலிவரி செலவு அனைத்தும் சேர்க்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டில் இந்த சேவை தொடங்கப்பட்ட பிறகு முதன்முறையாக இப்போதுதான் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பிவிசி ஆதார் அட்டையின் உற்பத்தி, அச்சிடுதல், பாதுகாப்பான விநியோகம் மற்றும் லாஜிஸ்டிக் செலவுகள் கடந்த ஆண்டுகளில் அதிகரித்துள்ளதால் சேவையின் தரத்தை தொடர்ந்து மேம்படுத்தும் நோக்கில் இந்த கட்டண மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யுஐடிஏ விளக்கமளித்துள்ளது. இ ஆதார் மற்றும் காகித ஆதார் போலவே பிவிசி ஆதாரும் முழுமையாக செல்லுபடியாகும். ஆதார் பிவிசி அட்டை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு அளவுள்ள ஒரு பாக்கெட் அளவு ஆதார் அட்டையாகும். இது காகித அட்டைகளை விட நீட்டித்து உழைக்கக்கூடியது. முக்கியமாக இதை எடுத்துச் செல்ல எளிதானது. இது கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களும் உள்ளன. இந்த பிவிசி அட்டையின் மதிப்பு வழக்கமான ஆதார் கடிதம் மற்றும் இ ஆதார் ஆவணத்தின் மதிப்புக்கு சமமானது. பிவிசி ஆதார் அட்டைக்கு விண்ணப்பித்தால் விண்ணப்பதாரரின் முகவரிக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலம் அனுப்பி வைக்கப்படும். சில இடங்களில் 5 பணி நாட்களுக்குள் டெலிவரி செய்யப்படுவதாகவும், சில சமயங்களில் 15 முதல் 30 நாளுக்குள் கிடைக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பிவிசி ஆதார் அட்டையை பெற விரும்பும் பொதுமக்கள் இனி ஆன்லைனில் ஆர்டர் செய்யும்போது ரூ. 75 கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமா எப்படி இந்த பிவிசி கார்டை அப்ளை பண்ணணும் அப்படின்னா, செல்போனிலேயே ஆதார் செயலியை டவுன்லோட் செய்து அதில் லாகின் செய்ய வேண்டும். ஸோ அந்த செயலியில் பிவிசி ஆதார் கார்டு ஆர்டர் செய்யும் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதில் பணம் செலுத்துகிற வசதியும் இருக்கும். அதில் ரூ. 75 பார்த்தீங்கன்னா நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா உங்களுடைய தகவலையும் பார்த்தீங்கன்னா கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா பிவிசி ஆதார் கார்டு ஆர்டர் செய்து கொள்ளலாம். இதை செய்தவுடன் பார்த்தீங்கன்னா 15லிருந்து 30 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி செய்யப்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது சேஃப் அண்ட் செக்யூர் உடையது. ஸோ முக்கியமாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.